அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். விவசாயி அப்படிங்கிற படத்துல ஒரு பாட்டு வரும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு எம்ஜிஆர் போடுவார் அந்த படத்துல. அது மாதிரி என்ன உணவு இல்லை நம் நாட்டில், ஏன் போக வேண்டும் ஹோட்டலுக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். எல்லா உணவும் நம்மகிட்ட இருக்கு. நல்ல உணவிலிருந்து கெட்ட உணவு வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஹோட்டலுக்கு போகிறோம்? ஹோட்டலுக்கு போகிறது ஒன்று ஆரோக்கிய கேடு அப்படிங்கிறத விட இப்போ ஹோட்டலுடைய ஒவ்வொரு பொருளுடைய விலையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு 2 இட்லி சாம்பார் அந்த மாதிரி ஒரு பிளேட் வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு இட்லி 50 ரூபாய், 2 இட்லி 100 ரூபாய்ன்னு போடுறாங்க. ஒரு இதில் 30 ரூபா போடுறாங்க, ஒரு இதில் 60 ரூபா போடுறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போட்டால் 150 ரூபா ஒரு இட்லின்னு போடுறாங்க. ஸோ அவ்வளோ ஹையரஸ்ட் கொடுத்துவிட்டு அந்த கார்போஹைட்ரேட்டை சாப்பிடாட்டி என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். என்ன சப்ஜெக்ட்னா, நான் உங்களுக்கு விளக்கமாக அரிசி உணவை சற்று ஒதுக்கி வைக்க சொல்லி, முழுசும் விளக்க வேண்டாம், ஒதுக்கி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னிடம் இன்னைக்கு வந்த 2-3 பேர்கள் வந்தாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட ஐடியா கேட்கறத விட ஆர்கியூமெண்ட் தான் நிறைய பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, சார் யூடியூப்பில் நிறைய வருது சார், நிறைய பார்க்குறோம் சார் அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிங்க, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனோன்னா எல்லாம் உட்காந்தோன்னே அந்த அம்மா ஒரு கப்பில் வெள்ளையாக கொண்டு வந்து லொடக்குன்னு வந்து கொட்டிச்சு. என்னோட தடத்தில் கொஞ்சம் கொட்டிச்சு, அவரோட தடத்தில் கொண்டு கொட்டிச்சு. என்ன இதுன்னு அவர் கேட்டார். இதுக்கு அந்த அம்மா வெண்பொங்கல்னு சொல்லிச்சு. அவர் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இருந்தாலும் நான் இருக்கேங்கிறத கட்டுப்படுத்திட்டு எப்படி செஞ்சேன்னு கேட்டது. அதுக்கு அந்த அம்மா யூடியூப்பை பார்த்து செஞ்சேன்னு சொல்லிச்சு. அப்போ அவர் சொன்னார், வாயிலே வைக்க முடியலம்மா, எப்படி யூடியூப்பில் பார்த்து செய்கிறேன்னு சொல்லி கோச்சிட்டார். நானும் சமாதானப்படுத்தி சாப்பிட முடியல, அவ்வளோ வாயிலே வைக்க முடியல. அப்புறம் என் முன்னால் நான் அந்த யூடியூப் பேசின அந்த அம்மாவோட நம்பரை வாங்கி அவர் பேசுகிறார். ஏம்மா, நீங்கள் ஏதாவது பனிஷ் பண்ணணும்னு நினச்சாக்கா உங்கள் வீட்டுக்காரரை பனிஷ் பண்ணுங்களா, எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை பனிஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்கள் சொல்றது சரி, என்னுடைய தலைப்பை பார்த்தீங்களா, சமைத்து பாருன்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ சாப்பிட்டு பாருன்னு சொல்லல அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எப்படி ஆர்கியூமெண்ட். இன்னொரு இடத்துல ஒரு வானிலையில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, அந்த அம்மா பக்கத்தில் யூடியூப் ஆன் பண்ணிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், வானிலையை வையுங்கள், சபை பற்ற வையுங்கள், வானிலை வையுங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்கள்னு சொன்னோன்னே கரண்ட் போயிடுச்சு. இந்த அம்மா எண்ணெய் ஊற்றிட்டு நிற்கிது. அது எண்ணெய் பூரா கரைஞ்சி பூரா வாசம் நாத்தம். கணவன் ஓடியார, என்னன்னாக்கா அது மாதிரிங்க பாதி வேலை செய்யும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த அம்மா. இப்படி தான் நிகழ்ச்சி. இப்போ யூடியூப்பை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாமே தவிர அதை வச்சு நாம் பயன்படுத்துவது சற்று சிரமம். நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ஆசான் வேணும், ஒரு குரு வேணும், ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். அவங்க சொல்லி கொடுத்து அதை செஞ்சால் அதில் ஏற்ற இறக்கங்கள் தவறுகள்லாம் நமக்கு தெரியும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த உணவு ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். என்னன்னா, அந்த பாவக்காயை பார்த்தாலே 10 காதங்கள் 10 காதனா 10 மைல் ஓடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதே பாவக்காயை டேஸ்ட்ஃபுல்லாக செய்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. இது நாம் அந்த வழியை நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பாவக்காய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கப்பில் வச்சுக்கோங்க. வானிலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாவக்காயை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க, நல்லா வெந்துடும். அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு சின்ன வானிலையில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்க. நல்ல வாசம் வரும். கருகிராமல் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க.
2 ஏற்கனவே பாவக்காய் வேக வச்சிட்டோம். இப்போ இந்த மசாலாவை இது பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது இந்த மசாலா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தேங்காய் கொஞ்சம் நல்லா சொரவி உள்ளே போட்டு அதையும் ஒரு புரட்டி வச்சுருங்க. இதுக்கு தேவையான உப்பை போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குக்கர் எடுங்க. 1 கப் குதிரைவாளி அரிசி எடுங்க. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சா போதும். நீங்கள் 2க்கு 3 கப்பு 2 கப்பு 2.5 கப்பெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூழாக போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 கப்புலேருந்து 1.25 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா மணியாக இருக்கும் அந்த அரிசி. அது ஒரு 3 ப்ரெஷர் 4 ப்ரெஷரில் வெந்துடுது குதிரைவாளி அரிசி. கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். அது ஆறினோன்னா அதை எடுத்து ஒரு வானலியில் போட்டு இந்த பாவக்காய் உள்ளே போட்டு இந்த மசாலா சாமானத்தை உள்ளே போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே புரட்டி தேவைப்பட்ட அளவு உப்பு போட்டால் பாவக்காய் சாதம் ரெடி. இது மத்தியானம் உங்கள் லஞ்சுக்கு கொண்டு போகலாம். இது வந்து 150 கிராம்ஸ், 125 to 150 கிராம்ஸ். அது அழகாக ஒரு கப்பில் இருக்கும், கிடவே கிடாது. மத்தியானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லை. இது வந்து வெரி 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 குட் ஃபார் டயட். எதுக்குன்னா இன்சுலின் குறைபாட்டுக்கு நல்ல உணவு இது. இந்த உணவில் உங்களுக்கு சுகர் ஏறாது, ரத்தத்தில் சர்க்கரை ஏறாது. சர்க்கரையினுடைய அளவை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிறுத்தும். நோ ஹைக் இன் த பிளட் சுகர், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் பயங்கர டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வென் யூ ஓப்பன் யுவர் கப் அந்த கம கம கமன் மனம் பூரா அப்படி அரை பூரா பரவும். அந்த மாதிரி நிச்சயமாக தெரியும். ஒரு 90% ஆஃப் மை வியூவர்ஸ் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு நான் செய்ய போகிற உணவு இது. நான் பிளான் பண்ணியிருக்க உணவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துங்க. அதை பாவக்காயை எண்ணெயில் வதக்காதீங்க. எண்ணெயில் வதக்கினீங்கன்னா நிறைய எண்ணெயை வந்து கன்சம்ஷன் ஆகும். பாவக்காய் வானலியில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அது நம்மளுக்கு வேகணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த மசாலா பவுடர், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு தேங்காய் துருவல் உள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு நல்லா ஒரு முறை சொல்ல நல்லா கேட்டுங்க. சீரகம் கொஞ்சம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொத்தமல்லி, 2 சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிச்சு. என்ன வாசனை, நீங்கள் வறுக்கவே வாசனை வரும். அதே மாதிரி ஈவினிங் வந்து குழந்தைகளுக்குள்ள உணவு என்னன்னா தேன், தினை மாவு, வேர்க்கடலை. வெரி சிம்பிள் டயட். தினை மாவு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ராகி மாவு, சோள மாவு, தினை மாவு, எல்லா மாவும் நல்லா பேக் பண்ணியே வரும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் வருது. தினை மாவு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்குள்ளே தேனை கொஞ்சம் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பனங்கற்கண்டு இல்லைன்னா சர்க்கரை, கரும்பு சர்க்கரை போட்டுங்க. கரும்பு சர்க்கரையை நல்லா போட்டு இப்படி கலக்கி கொஞ்சம் வேர்க்கடலை உள்ளே போட்டு நல்லா கலக்குனா அது வந்து கையில் பிடிக்கிற அளவு பதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. எடுத்து அதை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு அருமையான உணவு ஃபார் சில்ட்ரன். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்க கேட்குற முதல் கேள்வி, இன்னைக்கு என்ன எனக்கு கொடுக்க போகிறேன்? அந்த எதிர்பார்ப்பை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆரோக்கியத்தினுடைய முதற்படி. வெளியில் வந்தோன்னே எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுல. அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் சேர்ந்து டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. நான் சில சமயத்தில் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது சப்பாத்தி எடுத்துக்குவேன், கொஞ்சம் தால் எடுத்துக்குவேன், கொஞ்சம் லெமன் எடுத்துக்குவேன். தாலை வேக வச்சு எடுத்துக்குவேன், லெமனை 2 சேர்த்த மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி அந்த தாலில் லெமன் சால்ட்டு போட்டுட்டு சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வயிறு ஃபில்லாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி நாம் போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி பார்த்து நம்ம பிரயாணத்தை வந்து தொந்தரவு பண்ணிக்க கூடாது. கொஞ்சமாக சொல்லுவான் பையன், அப்பா வயிற்று வலிக்குது அப்படின்னு ஆரம்பிப்பான். இவன் ஃபஸ்ட்டு வயிற்று வலின்னு ஆரம்பித்தான்னா பக்கத்தில் இருக்கவன் அதை பார்ப்பான், அப்பா எப்படின்னா இப்போ ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு. சில அப்பாக்கள் வந்து ஓங்கி ஒரு அப்பா போய் வாய் மூடி பேசாமல் கிடன்னு சொன்னார்னா அவன் அடங்கிடுவான். அவர் ஐயோ அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தி வயிற்று தடவி கொடுத்தா இவன் சொல்லுவான், அப்பா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா. இவங்க 2 பேர் சொல்கிறத கேட்டால் அந்த அம்மா, இந்த பசங்களோட அம்மா, அந்த அம்மா சொல்லுவோம், ஏங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தாங்க சரியில்லைன்னு சொல்லுவோம். இது எல்லாமே சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். இது வந்து சைக்காலஜிக்கல் டிசீஸ்.
இது 3 பார்த்தீங்க அப்படின்னா அவன் இருக்கான், அவன் சாப்பிட்டு அவனுக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெளியில சாப்பிட்றதுனால வர்ற வினை. இதை முற்றிலும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு ஒன்று டீச் பண்ணுங்க, அவுட் சைட் ஃபுட் ஷுட் பி ப்ரோஹிபிட்டட். தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. இந்த பர்கர், பீஸா, அப்புறம் இந்த பானிபூரி, பேல்பூரி, நீங்கள் தயவு செஞ்சு பாருங்க, அந்த பானிபூரி பேல்பூரி வைக்கிறவன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான்னு பாருங்க. பல்லு பூரா காவியாக இருக்கும். பான் பறக்க போட்டு போட்டு துப்பிட்டே இருப்பான், பக்கத்துக்கு பூரா துப்பிட்டு இருப்பான். அந்த கையை கழுவ மாட்டான். அதே கையில் பானிபூரியை உடச்சி அந்த பூரியை உடச்சி பானியை மோந்து எடுத்து கொடுப்பான். அந்த கையை கழுவி இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் இங்கே தொடச்சிக்கும், அங்கே தொடச்சிக்கும், மூக்கு தொடச்சிக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பொரியை வந்து இருக்கிற அந்த கரண்டியை தான் வேறு எல்லாத்துக்குமே போடுவான். இது வந்து சுத்தமாக ஹைஜீனிக்கே இல்லைங்க. இது எப்படி அதை விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அது நான் சொன்ன மற்றவங்களுக்கெல்லாம் பிழைப்பு போயிடும் நான் அதை சொல்லலை. நாம கேர்ஃபுல்லாக இருந்துக்குவோம். நம்ம கேர்ஃபுல்லாக குழந்தை பானிபூரி கேட்டால் நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம வீட்டில் செய்கிறோம். அவங்களுக்கு அந்த எப்படி செய்யுதுங்கிறது பின்னால் வர எபிசோட்ல நான் கொடுக்குறேன். பானிபூரின்னா புளி தண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. லெமனு கொஞ்சம் புளியும் கரைச்சி கொஞ்சம் பச்சை மிளகாயை போட்டு வேலை முடிஞ்சதுங்க, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, அவ்வளோதான். இந்த பானி வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். பூரி மாவை தேய்ச்சி நம்ம டப்பா இருக்குல்லங்க, அந்த பாட்டில் மூடி வட்டமாக இருக்குல்ல, அதை வச்சு இப்படி இப்படி திருப்பினா சின்ன சின்ன வட்டமாக இருக்கும். அதை போத்திங்கன்னா உருண்டை அதான் பூரி. அழகாக வரும். நீங்கள் அதை உடச்சி நீங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சி கொடுங்க. அதில் மசாலா வச்சு கொடுங்க, அருமையாக இருக்கும். இவங்களுக்கு சண்டேயில் பண்ணி கொடுங்க, சாட்டர்டேயில் பண்ணி கொடுங்க, ஏதோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு லீவ் இருக்கும்ல அன்னைக்கு பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் செய்யறது, தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுபோக குழந்தைகளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சூப் ஐட்டம் நான் ஸ்பெஷலாக இவங்களுக்கு மட்டும், சில்ட்ரனுக்கு மட்டும் சூப், என்ன சூப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐட்டம் நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் ரொம்ப 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 பெஸ்ட் சூப் இருக்குது. என்னன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் அப்படின்றது. முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் நான் அது வந்து அடுத்த எபிசோடில் அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதை பெரியவங்க சாப்பிட்லாம், சின்னவங்க சாப்பிட்லாம். அது வந்து கால்சியம், வைட்டமின் சி இதெல்லாம் நிறைய இருக்குது அதில். ஆட்டுக்கால் சூப் குடித்தா என்ன எஃபெக்ட் இருக்கோ அது இந்த இருக்கனால தான் இதுக்கு வேறு முடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவான். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். இது முடவாட்டுக்கால் கிழங்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும், மயிர் முளைச்ச மாதிரியே இருக்கும். அது சும்மா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினீங்கனாலே ஒரு மீறி போனால் 50 ரூபா 60 ரூபா கூட வராது. மேலே இருக்கலாம். அதை எப்படி செய்யணுங்கிறத நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அருமையாக இருக்கும். அந்த அதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் அன்னைக்கே ஃபீல் பண்ணலாம். சாப்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்லேயே அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து 2 பாறைகளுக்கு நடுவில் தான் முளைக்காது, மண்ணில் முளைக்கிறது இல்லை. பெரிய பெரிய பாறை இருக்கும், அந்த பாறைக்கு நடுவில் சந்து இருக்குல்ல, அந்த சந்தில் முளைக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது. நெக்ஸ்ட் எபிசோடில் அது கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஆகாரத்தை மாற்றுங்கள், ஆரோக்கியத்தை கொண்டு வாருங்கள், மகிழ்ச்சி வீட்டில் நிலவட்டும். கண்டிப்பாக இதை செய்யுங்கள். நமக்கு முன்னால் வாழ்க்கை நிறைய இருக்குது, நிறைய அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் நிற்கணும், கியூ நிற்கணும், ஊசி போடணும், அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துங்க. உணவு முறையை மாறுங்க. உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த யூடியூப்ல பார்த்து செய்யாதுங்க, ஒரு ஆசானை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு ஆசான்கிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறது செஞ்சு சாப்பிடுங்க. செய்ய உங்களுக்கே அதனுடைய உங்கள் சாமர்த்தியம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை விட நல்லா பண்ணுவீங்க. நான் வந்து கேரளாவில் இருக்கும்போது எனக்கு மோர் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 days அவங்க வந்து எனக்கு வச்சு கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு புளிச்சேரின்னு சொல்கிறாங்க, வச்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் 2 days. 3rd day நானே பண்ணேன். அந்த டயட்டீஷியன் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு, சார் என்னை விட சூப்பராக வைக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. அவ்வளோதான். நம்ம திறமையை அதில் காட்ட வேண்டியது தானே. உங்களோட திறமை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உணவின் முறையை மாற்றுங்கள், வாழ்க்கை முறை மாறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.